பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்த ஓய்வு நாளுடைய மாலை பொழுதிலே நம் முகநூல் வாயிலாகவும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசுவின் அற்புத விசேஷ ஊழியர்கள் சார்பாக இந்த நாளிலும் கூட உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். எனவே இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கிருபையின் மாலையிலே நாம் யாவரும் ஒருமித்து தேவனுடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து இந்த ஜெப வேளையிலே நம் மாலை நேர ஆராதனையிலே நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்துக் கொள்வோம். இந்த நாளில் நம்மை தாழ்த்துவோம். தேவ பிரசன்னமும் கிருபையும் மகிமையும் ஆளுகையும் தேவனுடைய அசைவாடுதலும் இந்த நாளிலே தேவன் நம்மை பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் மகா இயக்கமும் தெய்வமும் நீதியும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, மை நாங்கள் போற்றுகிறோம். தகப்பனே, இம்மட்டுமாய் வதுவினரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்றும் எங்களோடு இருப்பவரே இம்மானுவேலரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்மணி போல எங்களை காத்தீரை மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்தி எங்களை போஷித்து திருப்தியாக்கி இம்மட்டுமாய் பரிகாரியாக எங்களோடு இருப்பவரே நன்றியோடுமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாக ஆலோசனை கர்த்தாவாக, எங்கள் போதகராக, கற்றுக் கொடுக்கிறவராக, நல்ல மேய்ப்பராக எங்கள் வாழ்வில் எங்களோடு இருப்பவரை நன்றியோடுமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சத்துருவின் கிரிகள் அணுகாதபடிக்கு, பொல்லாங்கானம் தொடாதபடிக்கு உம்முடைய கருத்தினாலே வெளியெடுத்து இம்மட்டுமா எங்களை காத்து உயர்ந்த அடைக்கத்தில் வைத்துக் கொண்டிருமை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, இந்த பரிசுத்த ஆராதனையை தேவனாய் கர்த்தர் தாமே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக, ஆசீர்வதித்து ஆளுகை செய்தருளும்படியாக இந்த நாளிலே தகப்பனே நம் முகநூல் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய சத்தத்தை கேட்கிற போது அடியார்களை ஒவ்வொருவரையும் என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வேண்டுதல்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் என் தேவனாய் கர்த்தர் நிறைவாக்கி பூர்ண சுகமும் பலனும் ஆரோக்கியமும் விடுதலை மரளி காத்தருளும்படியாக உங்களுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுவோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நன்றியோடுமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்திய தேசத்தை நம்முடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தமிழ்நாடு நம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பிடுகிறோம். ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்தவான்களை, தேவ பிள்ளைகளை, நம்முடைய தாசர்களை ஒவ்வொருவருடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால தேசத்திலே சமாதானத்தை கட்டளிடுவேன் என்று வாக்கு பண்ணின தெய்வமே, இந்திய தேசத்தில் அப்படியாக சமாதானத்தை கட்டளிடும்படியாக, தெய்வீக சுகமளித்து விடுதலை கொடுக்கும்படியாக, தேசத்தின் மீது அசைவாடும்படியாக நீர் ஆளுகை செய்து ஆண்டு கொள்ளும்படியாக உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுவது சுவாமி. இயேசுவின் நாமத்தினால அப்பா, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். சுவாமி, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நாங்கள் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனாகிய பரிசுத்தரே, உண்மை நாங்கள் போற்றுகிறோம். சுவாமி, தகப்பனையும் மட்டுமாய் சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக நடத்தின நல்ல ஆண்டவரே, உடைய பாதத்திலே நாங்கள் எங்களை ஒப்பிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால நன்மையும் கிருபையும் இந்த நாளிலும் எங்களை சுதந்திரப்பதனாலே சுதந்திரிக்கிறோம். சுவாமி, இந்த நாளிலும் தகப்பனே உமது தாசராக என் ஊழியரை நீர் மறைத்துக் கொள்ளும்படியாக, தேவாதே தேவனர் வெளிப்படும்படியாக, இந்த நாளினுடைய இருதயத்தின் விருப்பங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, அதை நாங்கள் செய்த கணக்கு உபயோகிக்கும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். சாமி, எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நீர் ஆசீர்வதித்து ஆளுகை செய்யும், எங்களோடு பேசும். தகப்பனே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்து வருகிறேன். இந்த நல்ல மாலை பொழுதிலே உங்களை முகநூல் வாயிலாக பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காலை நேரத்திலே ஆராதிக்க வேண்டிய சூழ்நிலை தவிர்க்க முடியாத காரணத்தினால் காலை ஆராதனை தடைப்பட்டது. மன்னிக்கும்படியாய் தயவாய் கேட்கிறேன். இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிபடுத்துவாராக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் நாம் பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். செபத்தோட்ட ஜெயகிதங்களில் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நாம் தோற்று போகிறவர்கள் அல்ல, நாம் தோல்விக்காக அழைக்கப்பட்டவர்களும் அல்ல, நாம் ஜெயத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். நமக்கு முன்பாக ஜெயக்கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாய் நடத்துவார்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம எல்லா இடங்களிலும் வச்சு சேர்க்கப்படுகிற நம் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தானின் அதிகாரங்களை இயேசு தாமே தன் காலின் கீழ் போட்டார், மிதித்து விட்டார். அல்லேலூயா. இனி தலை தூக்காது. ஏனென்றால் வானத்தை பூமியை படைத்த தேவன் அவை தலையின் காலத்தை போட்டு நசுக்கி இருக்கிறார். அவர் காலத்தை போட்டு நசுக்கி இருக்கிறார். நல்ல மாணவர்களே, மிகுந்த உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். கிருபை ஒன்றே போதும் ஏசையா, கிருபை ஒன்றே போதும். இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை போதும். ஏன்னா அவர் நமக்கு முன்பாக நடந்து போயிருக்கிறார். இந்த பாடல் அருமையான தேவதாசர் எழுதும் பொழுது, இந்த பாடல் வரிகளை அவர் அமைக்கும் பொழுது, கர்த்தர் அவரோடு கூட இருக்க வைத்த நாளை நான் நினைத்து பார்க்கிறேன். பெருமைக்காக சொல்லணும் இல்லை, எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லனா, அவர் கிருபை இல்லைனா இந்த பூமியில நீயும் நானும் இருக்கவே முடியாது, வாழ முடியாது. நான் இருப்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபையே என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கிருபை என்றால் வேற யாரும் இல்லை, அவர்தான். நாம் ஆராதிக்கிற இயேசுதான், நாம் ஆராதிக்கிற இயேசுதான். கிருபை ஒன்றே போதும் இயேசையா, கிருபை ஒன்றே சொல்வோம். கிருபை ஒன்றே போதும் இயேசையா, கிருபை ஒன்றே போதும், கிருபை ஒன்றே போதும் இயேசையா, கிருபை ஒன்றே போதும். என் வாழ்நாள் செழித்திருக்க கிருபை ஒன்றே போதும். இந்த ஊழியத்தை செய்திடவே கிருபை ஒன்றே போதும்.
வாழ்க்கையில தான் செய்யும். கர்த்தருடைய கிருபை இப்படித்தான். எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை கை தூக்கி எடுக்கிற தேவன் பக்கத்திலே இருக்கிறார். உன்னை வானத்துக்கு தலையாக்குகிற தெய்வன் உன் பக்கத்திலே இருக்கிறார். திருத்தப்பட்ட நேரத்தில் ஆகாரத்தை அருகாமல் இருந்தவர் கர்த்தருடைய தூதன். தனிமையில் யாக்கோப்பு வனாந்தரத்தில் சுற்றும் பொழுது யாக்கோப்பு பக்கத்தில் தேவன் என்றார். ஆடுகளுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருந்த தாவீதை அவருக்கு பின்பாக இந்த பேண்டமிக் டைம்ல இந்த கொரோனா நாட்களில் தனிமை என்று நினைக்கிறாயோ, நாளையிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் என்ன செய்வது? எல்லா இடங்களிலும் அழைத்து விட்டார்களே, பயம் வந்துருச்சா? தும்பல் வந்தால், இருமல் வந்தால், தலைவலி வந்தால், இது ஒருவேளை கொரோனா வைரஸோ என்று சொல்லி வேதனையில காணப்படுகிறாயா? வாழ்க்கையில நம்பினவங்களா கைவிட்டாங்கன்னு சொல்லி நீங்க இருக்கிறா? வருமானமே இல்லை, என்ன செய்வேன் புலம்புறீங்களா? என் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லை கலந்துறீங்களா? கர்த்தர் உங்க பக்கத்தில் நிற்கிறார். கர்த்தர் உங்க பக்கத்தில் நிற்கிறார். நல்லதே மாலை வேலையில எங்கிருந்து பார்க்கிறீங்களோ இல்லை, இதை எத்தனை பேர் பார்க்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு கட்டையும் கர்த்தரோட சொல்லுகிறார், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவம். கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற நீ கர்த்தரோட விடுதலையா கொண்டு வந்து நிறுத்த போகிறார். சத்துக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயுதம் தலையை நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். காலவெளி மன்னிக்க வேண்டும். மாலுவெளி உன் பக்கத்தில் இருக்கிறார். உன் பக்கத்தில் இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறார். அதாவது உண்மை நாங்கள் கொஞ்ச நேரம் பாடி ஆரம்பிச்சிருக்கிறோம். வார்த்தையோடு பேசுகிறோம், என்னோடு பேசும், எங்களோடு பேசும், கேட்கிற ஜனங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்க பேசும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திற்கு ஆண்டவர் உலக ரட்சகமாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் மிக ஒரு விஷயத்தில் யாவரையும் நான் அன்போடு கூட நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த நல்ல மாலை வேளையிலே தங்களுடைய சத்தியத்தை கேட்போம். சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் உங்களுக்கு ஆதாரமாக, இந்த பிரசங்கத்திற்கு ஆதாரமாக, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதற்கு ஆதாரமாக நான் பேச நான் விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னோடு கூட ஒரு 15 ஆண்டுகளாக ஊழியம் செய்த ஊழியர் பாஸ்டர் அமல்ராஜ் அவர்களுடைய தாயார் மரித்து போனார்கள். அடக்கத்திற்காக சென்றிருந்தேன். சென்ற இடத்திலே அந்த கல்லறை தோட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த தாயாரை கண்டு சென்றார்கள். இவர்களுக்கு பின்பாக இன்னொரு சமவண்டி வருகிறது. அதில் ஏறக்குறைய ஒரு 40 வயதுக்கு உட்பட்ட ஒரு சகோதரி அவரை கொண்டு வருகிறார்கள். நான் உள்ளே நுழைந்து இந்த தாயாரை அடக்கம் பண்ணுகிற இடத்தில் இருக்கிறேன். அந்த தாயார் அடக்கம் பண்ணப்படுகிற இடத்திற்கு இடதுபுறம் ஒரு கல்லறை தோண்டி
இவங்க வந்துட்டாங்களே, அது பாதியில் இருக்கிறது. அவர்களுக்கு கீழாக இன்னும் 2 கல்லறைகள் தோண்டி ரெடியா இருக்குது. அந்த நேரத்தில் என்னுடைய இருதயத்துல பெரிய வேதனை. என்னன்னா, நித்திய ஜீவன் இல்லாதபடிக்கு, அதாவது ஜீவன் இல்லாதபடிக்கு, மன்னிக்கணும், ஜீவன் இல்லாதபடிக்கு இன்னைக்கு கொஞ்ச நேரம் இந்த நேரத்திலேயே ஒரு பிணம் புதைக்கப்படுகிறது, இன்னொரு பிணம் எரியூட்டப்படுவதற்கு படி செல்கிறார்கள். இன்னும் 3 குழிகள் ஆயத்தமாயிருக்கிறது. ஏனால் எத்தனை மரண அவல், எத்தனை மரண கூக்குரல், எத்தனை வீடுகளினுடைய கண்ணீர், எத்தனை வீடுகளிலே துக்கம், எத்தனை வீடுகளிலே போராட்டம். எனக்கு பிரியமான தேவச்சனம், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, என்னுடைய வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய வசனம் இது? யாரோ கம்மன், வள்ளுவர் அல்லது யாரோ சொல்றாங்க, இதிகாசங்களை எழுதினவர் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அவர்கள் எழுதினதல்ல. என்னுடைய வேதாகமத்திற்கு ஒரு பெயர் உண்டு. அது தமிழில் இருக்கிற வேதாகமத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது. இதை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. என்னுடைய வேதாகமத்திற்கு பெயர் என்ன தெரியுமா? பரிசுத்த வேதாகமம். என்னுடைய கரங்களிலே இருக்கிற வேதாகமம் பரிசுத்தமானது. அதில் ஒன்று கூட சுத்தமில்லாமல் இல்லை, அதில் ஒன்று கூட பழுதானது இல்லை. என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நித்திய ஜீவன் உண்டு. யாரை விசுவாசித்தால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த தாயாரை புதைக்கப்படுது ஒரு வார்த்தை நான் சொல்ல கர்த்தருடைய ஆவியார் நானும் சொன்னேன். அதே வார்த்தையை தேவதாசர் ஒரு ஊழியரும் வந்திருந்தார். அவரும் சொன்னார், என்ன தெரியுங்களா? பூமியில இந்த தாயை நாங்கள் புதைக்கவில்லை, விதைக்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் விதைக்கப்படுகிற விதை 100 மடங்கு பலன் தருவதற்காக எழும்பும். ஆமென். அதுதான் நித்திய ஜீவன் உள்ள விதை. இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகளாக அமையும். ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக ஜெபத்தை நடத்தின ஒரு தேவதாசனை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், என்னையும் உங்களுக்கு நல்லா தெரியும். எங்களை எது இணைத்தது என்றால் இந்த வேத வசனம், இந்த நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களை இணைத்தது. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, சொந்த பந்தம் எல்லாம் இல்லை, எங்களுக்குள் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை எங்களை இணைத்தது. இந்த வார்த்தை உங்களோடு கூட இப்பொழுது பேச வைக்கிறது. இந்த நித்திய ஜீவனுள்ள வார்த்தை இப்பொழுது உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. சிறைச்சாலையில இருக்கும் பொழுது ஜனங்கள், நாங்கள் சிறைச்சாலை தலைவர் கேட்கிறார், ஆண்டவர் மார்களே, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும், நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்ற வார்த்தை கேட்கும் பொழுது அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நீ இந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். மரணம் எல்லாருக்கும் உண்டு, மரணம் யாருக்கும் இல்லை என்றால் சொல்ல முடியாது. பிரசங்கிக்கிற நானும் ஒரு காலத்தில் மறிக்க போகிறேன். இந்த வேத புத்தகத்தை எழுதின ஸ்ரீகாந்த் பால் தமிழில மொழிபெயர்த்தவர், அவரும் மறித்து போனார். எனக்கு இந்த ஆண்டவரை காட்டி கொடுத்த என்னுடைய அன்பு சகோதரன் மறித்து போனார். என்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வர முயற்சித்த என் தகப்பனும் கடனாண்டு மறித்து போனார். யார் மறித்து போனாலும் இந்த வார்த்தை ஒரு காலம் மறித்து போகாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. இந்த வார்த்தை உன்னை நடத்தும், இந்த வார்த்தை உன்னை நடத்தும். இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை கேட்பில்லை. என் அன்பு சகோதரா, நீ இன்றைக்கு வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, நிம்மதியற்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இந்த 2வது அலைவரிசை வந்தது. அடுத்தது நாளையிலிருந்து லாக்டவுன். நாங்கள் என்ன
செய்வது? சாப்பாட்டுக்கு என்ன செய்வது? பணத்துக்கு என்ன செய்வது? வேலையிலேயே திண்டாட்ட வேதனையா இருக்கிறாயா? இந்த நித்திய ஜீவனை விசுவாசி, இந்த நித்திய ஜீவனுள்ள வார்த்தையை விசுவாசி. வேதம் சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். என்னை வாழ வைத்தது இந்த ஆண்டவருடைய வார்த்தை, என்னை நடத்துகிறது இந்த ஆண்டவருடைய வார்த்தை. ஊழிய பாதையில 21 ஆண்டுகள் நான் எப்படி கடந்து வந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. என்னை நடத்தினதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. கடந்த ஆண்டிலிருந்து இரவும் பகலும் நாங்கள் சபையிலே கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். முடிந்தால் இருவர் நாங்கள் சேர்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்குள் கர்த்தர் வைத்து அனுப்பி கொண்டே இருக்கிறார். நானும் ஒரு காலத்தில் மறித்தேன், ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை ஒரு காலம் மரணம் இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு ஒரு காலம் முடிவில்லை, ஒரு காலம் முடிவில்லை. வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் அதே 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்கள். தேவ வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் உங்களுக்கு நித்திய, அவைகளால் உங்களுக்கு அல்லேலூயா, இவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நித்திய ஜீவன் உண்டு. இந்த வேதாகமத்தை விசுவாசித்து வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு சொற்களுக்குள் நித்திய ஜீவன் உண்டு. வேதத்தை அதிகமாய் நேசியுங்கள். இந்த லாக்டவுன் நாட்களிலே வேதத்தை அதிகமாய் படியுங்கள், வேதத்தை அதிகமாய் நேசியுங்கள், வேதத்தை அதிகமாய் தியானியுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதுதான் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தை உட்கொள்ளுங்கள். ஒரு நாள் வந்தது, ஆராதனை இல்லை என்று சொன்னார். மீண்டும் இன்னொரு நாள் வரும் என்று நான் நினைக்கிறேன். எதுக்கு தெரியுங்களா? வேதத்தை போதிக்காதன்னு சொல்றதுக்கு நாள் வரும்போது என்ன தெரியல. வேத வசனத்தை வேத புத்தகத்தை நம்முடைய கரங்களிலிருந்து விடுகிற நாள் வருமோ என்று தெரியவில்லை. அவ்வளவு பயங்கரமா இருக்கிற, கொடியா இருக்கிற இந்த 21 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்திலே நான் நடந்து போயிருக்கிறேன். இப்படி ஒரு பெரிய லாக்டவுனை நான் பார்த்ததில்லை. சபைகள் மூடு என்று சொல்லுகிற ஒரு 144 தடை உத்தரவை பார்க்கவில்லை. ஜனங்கள் ஆராதிக்க கூடாது என்ற தடை உத்தரவை பார்க்கவில்லை. எனக்கு பிரியமான தேவச்சனமே, எனக்கு என் இருதயத்தில் ஒரு பயம் என்ன தெரியுமா? வேதத்தையே நீ வாசிக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்களா? சொன்னாலும் சொல்லுவாங்க. நீ விசுவாசத்தோடு இப்பொழுது தியானம் பண்ண ஆரம்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறீர்களா? யோவானுக்கு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். ஒன்றான மீதேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்து கொள்வது நித்திய ஜீவன். இயேசு யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு மாத்திரமே கடவுள் என்று இந்த கிறிஸ்தவர்கள் ஏன் சொல்கிறார்கள் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ அறியாதபடிக்கு புத்தன் இயேசு காந்தி பிறந்தார் என்று நீ சொல்லாதே. புத்தன் மறுத்து போனார் அல்லது புத்தன் எங்கே இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. காந்தி மறுத்து போனார், அவருடைய சவத்தில் உள்ள எலும்புகள் இருக்கிறதா என்று தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது, அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்து கொள்ளுகிற பிரகாரமாய் நீ அறிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னை குறித்து நான் 2 வார்த்தையில் நான் சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய 14வது வயதிலேயே நான் புகைப்பிடிப்பதற்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன். புகைப்பழக்கம் எனக்குள் அதிகமானது. படிப்பு ஏறவில்லை, பள்ளிக்கூடத்துக்கு போக விருப்பமில்லை. நாடோடியை போல கெட்ட
சிநேகிதர்களோடு ஊர் சுற்ற ஆரம்பித்தேன். என்னுடைய 17ஆவது வயதில என்னை கொண்டு போய் பெங்களூர் பட்டணத்துல என்னுடைய பெற்றோர்கள் எங்க சித்தப்பா வீட்டுல விட்டாங்க. ஒருவேளை இங்கேயாகிலும் பிழைத்துக் கொள்ளுவான் என்று அங்கே போய் குறைந்தது ஏறக்குறைய ஒரு ஓராண்டுகள் ஒழுங்காக வேலை செய்து சம்பாதித்தேன். எவ்வளவு தெரியுமா? மாசம் 300 ரூபாய். 86வது ஆண்டு என்று நினைக்கிறேன். மாசம் 300 ரூபாய் ஒரு ஆஷிக் கம்பெனியில வேலை செய்ய ஆரம்பித்தேன். கெட்ட சிநேகிதர்கள் என்னோடு கூட பழக ஆரம்பித்தார்கள். பழக்க வழக்கங்கள் தாறுமாறாக மாறிவிட்டது. மீண்டும் புகைப்பழக்கத்திற்கும் கஞ்சா பழக்கத்திற்கும் அடிமையான அந்த சிறு வயதிலேயே சவகாசங்கள் மாறி போனது. கெட்ட நண்பர்களோடு இணைந்து வீட்டுக்கு போகாமல் போனேன். என்னுடைய அண்ணனும் இருந்தால் கூட யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். இரவு நேரத்தில் மது கிடைத்தால் போதும், அந்த இடத்துல பிளாஸ்டிக் கவர்ல விற்பாங்க 5 ரூபாய். அந்த 5 ரூபாய் சம்பாதிச்சிட்டா போதும், அல்லது 10 ரூபாய் சம்பாதிச்சிட்டா போதும், அது எனக்கு காசானி. அவ்வளவுதான். சீட்டாட்டம் பழகிக்கொண்டே அடிதடிக்கு கிளம்ப ஆரம்பித்தேன். ஒரு தாதாவாக வர வேண்டும் என்ற ஆசை. நம்மளை பார்த்தா 4 பேர் பயப்படணுன்ற ஒரு ஆசை. எல்லா வித்தையும் எனக்குள்ள வந்துச்சு. நான் வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போனேன். என்னுடைய 24வது வயது. அவ்வளவுதான். துரத்துகிறார்கள். ஒரு பக்கம் வில்லன் மாதிரி என்னுடைய ஆப்போசிட் டீம் அடியாட்கள் துரத்துகிறார்கள். இன்னொரு பக்கம் என் மனசுல மரணமையும் எப்படியாகிலும் நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஓடுகிறேன். வேகமாய் ஓடி வருகிற ஒரு பஸ்ல ஏறி எப்படியோ தட்டு தடுமாறி நான் மீண்டும் என்னுடைய வீட்டுக்கு ஜோலார்பட்டிக்கு வந்து சேர்ந்தேன். ஏன்னா இதை சொல்ல தெரியுங்களா? ஒரு நாள் இரவு இந்த நித்திய ஜீவனுள்ள வார்த்தை என் காதிலே தொனித்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மதிகடனே இன்று இரவு நீ மரித்து போனாய், உன் ஆத்துமா எங்கே போகும் என்ற வார்த்தை. அடட கிறிஸ்துவுக்கு தான் வேற என்ன வேலை நினைச்சேன். ஆனால் உள்ளத்தில் அந்த வார்த்தை இரவெல்லாம் எனக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. காரணம், நான் வெளியே போகும்போது ஒரு கல் தடுக்கி விழுந்து என்னுடைய நகம் பேர்த்து கொண்டது. ரத்தம் வடி ஆரம்பித்தது. ஒரு சின்ன பயம் வந்துச்சு. எதுக்கு வந்துச்சு, ஏன் வந்துச்சு தெரியல. அப்படியே இயேசு கிறிஸ்துவை நம்ப ஆரம்பித்தேன். உண்மையா சொல்கிறேன், வேதம் படிக்க தெரியாது. எப்படியோ தட்டு தடுமாறி படிக்க ஆரம்பித்தேன். எழுத தெரியாது. வார்த்தைகளை எழுத ஆரம்பித்தேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் 95வது ஆண்டு ஞானஸ்நானம் பெற்றேன். ஞானஸ்நானம் பெற்ற பொழுது ஒரு மாபெரும் சூறாவளி மீண்டும் என்னுடைய வாழ்க்கையில தொடங்கினது. ஆனாலும் கர்த்தர் அந்த மகளை கொண்டு, என்னுடைய மனைவியை கொண்டு என்னை ரட்சித்தார். ஏனாக சொல்றா, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன். நித்திய ஜீவனை பெற்றேன். 26 ஆண்டுகள் ஆயிற்று நான் உயிரோடு இருக்கிறேன். 94வது ஆண்டு நவம்பர் மாதம் இந்த ஜோலார்பட்டிக்கு ஓடி வந்தது என்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள. எப்படியாக நான் பிழைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் என்னை துண்டு துண்டாக விட்டு விடுவார்கள். பயத்தோடு ஓடி வந்து ஞானஸ்நானம் பெற்றேன். எல்லா பாவ வாழ்க்கையும் என்னை விட்டு ஒவ்வொன்றாக என்னை விட்டு போனது. ஊருக்கு சென்றேன். எல்லாரிடத்திலும் மன்னிப்பு கேட்டேன். எனக்கு திருமணமாகி விட்டது. 2வதாக நான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையை நான் மாத்திக்கினேன்.
ஒன்னும் பண்ணிடாதீங்க. ஒவ்வொருத்தரையும் கால இல்லாத பரியா கெஞ்சி ஆடுத உண்மையை சொல்லுகிறேன். கர்த்தருடைய பலிபீடத்தில் போ, இனி இந்த பெங்களூர் பட்டணத்துக்கு வந்துடாத. உயிரோடு இருக்கணும்னா இந்த பக்கம் வந்துடாத, நான் இனி வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். கர்த்தருடைய ஊழியத்தை 2000வது ஆண்டு கர்த்தரை தெரிந்து கொண்டார், ஊழியத்துக்கு அழைத்தார். 21 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எனக்குள்ள அவருடைய ஜீவனை வைத்து அதை நம்புகிறேன், அதை விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் சொல்கிறேன் பிரியமானவர்களே, நீங்களும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நித்திய ஜீவன் உண்டாம். இன்னொரு வசனத்தை நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போமா? பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவரே, பிரியமானவர்களே, நான் பாவத்திலே வாழ்ந்திருந்தேன். என் தலைக்கு மேலே மரண தூதன் தன்னுடைய கத்தியை வச்சு பின்னாடியே தவிர்க்கிறான். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை வந்தது. என் வாழ்க்கை மாறினது. எனக்கு நித்திய ஜீவனை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்றைக்கும் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம். என் அன்பு சகோதரனே, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நித்திய ஜீவன் கொடுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை உனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய பணபலத்தினால் அல்ல, என்னுடைய படைபலத்தினால் அல்ல, என்னுடைய ஞானத்தினால் அல்ல, அறிவினால் அல்ல, என்னுடைய புத்தியினால் அல்ல, என் சுயபலத்தினால் அல்ல, தேவனுடைய நித்திய ஜீவனால் கர்த்தருடைய வார்த்தையினால் நான் இங்கு உயிரோடு நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு வந்திருக்கிறார். அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் தெரியுமா? ஏதோ ஒரு மதத்தை ஸ்தாபித்து விட்டு அல்லது ஏதோ ஒரு கல்வி நிறுவனங்களை ஸ்தாபிக்கிறார்கள், அப்படி ஒரு கல்வி நிறுவனங்களை ஸ்தாபித்து அல்லது ஒரு ஜெப கூடாரத்தை ஸ்தாபித்து விட்டு போகலாம் என்று வரவில்லை. கெட்டு போன யாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கை நாற்றமடித்த வாழ்க்கை, என் வாழ்க்கை கெட்டு போன வாழ்க்கை, என் வாழ்க்கை யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை, என் வாழ்க்கை தூக்கி எறியப்பட்ட வாழ்க்கை. வாழ்க்கை எப்படி தெரிஞ்சா இருந்துச்சு? இலையிலிருந்து சாப்பாட்டை ஒரு 6 மாத காலம் எடுத்து சாப்பிடுகிற வாழ்க்கையாகத்தான் இருந்தது. என் சகோதரர்கள் போட்டு வைத்தால் எடுத்து போட்டுக் கொள்வதற்காகத்தான் என்னிடத்தில் உடை இருந்தது. காலுக்கு நல்ல செருப்பு கூட என்கிட்ட கிடையாது. என்னை நம்பி வீட்டுல 10 ரூபாய் கூட எங்க அப்பா அம்மா வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஜீவனை பெற்ற பிற்பாடு என்னை நம்பி ஆண்டவர் சபையை கொடுத்தார். என்னை நம்பி ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தார். என்னை நம்பி ஆண்டவர் விசுவாச குடும்பங்களை கொடுத்தார்.
என்னை நம்பி ஆண்டவர் இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிற ஜெப பாரத்தை கொடுத்தார். என்னை நம்பி அநேக ஜனங்களை ஆண்டவரின் கையிலே கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமா நல்ல மனைவியை கொடுத்தார், நல்ல பெற்றோர்களை கொடுத்தார், நல்ல நண்பர்களை கொடுத்தார். என் ஊழியத்தை தாங்க நல்ல ஆர்வங்களை கொடுத்தார், நல்ல யோசுவாக்களை கொடுத்தார், நல்ல காலேபுகளை கொடுத்தார், நல்ல எஸ்தர்களை கொடுத்தார். Thank you, Lord. Viva Lada Raba Shanta Duda Raba. அநேக இடங்களிலே என்னை கொண்டு அவர் அநேக அற்புத அடையாளங்களை செய்யும் போது அப்படியே சாஸ்தாங்கமாக அவர் பாதத்தை முத்தம் செய்திருக்க காரணம் நான் தகுதியற்றேன். ரெண்டு கண்களும் படுதான். நான் தகுதியற்றவன். சிறு வயதிலேயே மாலைக்கண் வியாதினால் அகப்பட்டவன். மஞ்சள் காமாலை தொற்றினால் என்னுடைய லிவர் பாதிக்கப்பட்டு 2017ஆம் ஆண்டு ஹார்ட் அட்டாக்னால எனக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணாங்க. 2016ஆவது ஆண்டு கீழே விழுந்த ஆக்சிடென்ட் ஆனது. கடந்த 2 ஆண்டுகளாக என்னுடைய வலது காலில் ரத்தம் மேலே செல்லாதபடி பாதத்திலேயே ஆனாலும் கூட எனக்குள்ள ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்து என்னை வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எந்த வார்த்தையும் இந்த இடத்திலிருந்து போய் சொல்லவில்லை. என்னோடு கூட இருப்பவர்கள் சாட்சி. ஆரம் ஜெபம் ஜெபித்த பேதுரு ஐயாவும் அதற்கு சாட்சி, என் மனைவி சாட்சி, என் குடும்பம் சாட்சி. பிரியமான தேவன், பாவத்தில் மரித்து இருக்க வேண்டிய எனக்கு கர்த்தர் தம்முடைய கிருபையின் வரத்தை கொடுத்து எனக்கு நித்திய ஜீவனை தந்தார். இந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே அதிகாரத்தை 6வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த நித்திய ஜீவன் எனக்குள்ள வந்துச்சு. வாசிக்கலாமா? இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானீர்கள். ஆமென். ஒரு காலம் இருந்தது புகைப்பழக்கத்திற்கு அடிமை, சினிமாவுக்கு அடிமை, மதுவுக்கு அடிமை. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே அடிமை. ஆமென். அல்லேலூயா. பணத்துக்கோ பெயருக்கோ புகழுக்கோ அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை. அவருடைய கிருபைக்கு அடிமை, அவருடைய வார்த்தைக்கு அடிமை. அடிமையாய் இருக்கிறதுனால ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இதனுடைய முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். இதோடு முடிக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்கிறது, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவ குமாரனுடைய
நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன் என்று எழுதப்பட்ட யோவான் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாய் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரன் நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். அல்லேலூயா. யார் மேலே உங்க விசுவாசம் வேணாங்க, தேவகுமாரன் மேல ஒரு விசுவாசம் வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அரசியல்வாதிகள் மேலேயோ அரசாங்கத்தின் மேலேயோ வேண்டாம், தேவன் மேலே. ராஜ்யத்தை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர் மேல விசுவாசம் வைங்க. ஆமென். கர்த்தர் மேல உங்களுடைய விசுவாசத்தை வையுங்கள். மனிதர்கள் மேல் வேண்டாம். மனிதர்கள் மேல் வைக்கிற விசுவாசம் அற்பமான விசுவாசம். மனிதர்கள் மேல் வைக்கிற விசுவாசம் தேவையில்லாத விசுவாசம். மனிதர்கள் மேல் வைக்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்யாது, அற்புதத்தை செய்யாது. இந்த விசுவாசம் யார் பலத்தின் பார்க்கணும்? கிறிஸ்து மேல் இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்மை ஜீவனோடு உயர்த்திருக்கிறார். ஆமென். ஆமென். என்றைக்கோ மறித்திருக்க வேண்டியவர் என்றைக்கு ஜீவனோடு கர்த்தர் இருக்க வைத்திருக்கிறார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும்